எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை சூழ்நிலை உங்களுக்கு கற்பிக்கும். இதனோட பொருள் நம்ம வாழ்க்கையில் இந்த நிறைய பாதைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த பாதைகள் நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும். இந்த அனுபவங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி நம்மளை ஒரு பூர்ணத்துவம் அடைய செய்யும். இதை நம்ம அக்வயர்டு குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குணங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கும், தீர்மானிக்கும். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஏற்றம் இருக்கும், அப்புறம் ஒரு இறங்கும் முகம் இருக்கும், அப்புறம் ஏற்றம் முகம் இருக்கும். இப்படி இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது சொல்லி கொடுக்குற பாடம் மல்டி ஃபேசட்டடாக இருக்கும். ஏன்னா சில பாடங்களை நம்ம அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸில் கற்றுப்போம். சில பாடங்கள் கேட்டு மற்றவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கச்ச நமக்கு அதுலேருந்து ஒரு பாடம் நமக்கு புரிய வரும். இன்னும் சில நேரத்தில் நம்ம புக்ஸு படித்தோ இல்லை நம்ம பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம விவாதித்தோ நம்ம சில விஷயங்களை கற்றுப்போம். இந்த மாதிரி நம்ம எந்த விதத்தில் நம்ம அந்த பாடத்தை நம்ம கற்றுண்டாலும் அல்டிமேட்டாக நமக்கு இந்த லைஃப் டெஸ்ட்டுன்னு ஒன்று வரும். இந்த லைஃப் டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஹார்ட் ஃபேக்ட்ஸாக இருக்கும். நம்மளால் அது ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா விஷயமும் எல்லா நேரத்துலையும் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. அது ஒரு யதார்த்தம். அதுதான் ஹார்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப். இது வாழ்க்கை நம்ம முன்னாடி கொண்டு போடுற ஒரு அஸ்திரம். இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான டெஸ்ட். இதுலேருந்து நம்ம வெளியில் வரைச்ச ஒரு பாடத்தை நம்ம கற்றுண்டு வருவோம். அதாவது எதிர்பார்ப்புங்கிறது நம்ம வச்சுக்காமல் நம்ம கடமையை மட்டும் நம்ம செஞ்சோன்னா நமக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுப்போம். அடுத்தது சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சில சமயம் நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், சில சமயம் நம்ம சிச்சுவேஷன்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒன்று தானான்னா ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிறது ஒரு நிகழ்வு நடக்கும், ஆனால் அந்த நிகழ்வு அதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில் இருக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு வார் லைக் சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தனி மனிதனாக நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எதுக்கெல்லாம் நம்மளால் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ அதை நம்ம சிச்சுவேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளம் வருது, ஒரு சைக்ளோன்னால் வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வரதை நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் அந்த வெள்ளத்துலேருந்து நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். அது நமக்கு கிடச்சிருக்கிற பல சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷன். இதில் நமக்கு சாய்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த சாய்ஸுங்கிறது கிடையாது. அடுத்தது இந்த ட்ராமா, இந்த பெயின் அண்ட் ஆகனின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ட்ராமாவால் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு லாஸால் ஏற்பட்டிருக்கலாம்.
ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டுனால நமக்கு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு சர்ஜரினால் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த பெயின் இது வந்து நமக்கு லைஃப் உருவாக்குற ஒரு சூழ்நிலை. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கற்றுக்கிற ஒரு பாடம். இந்த மாதிரி சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டன்சஸ், பெயின், லாஸ், ஹார்ட் ஃபேக்ட்ஸ் இதுலேருந்து நம்ம என்னென்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து 1-2 எடுத்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அதை சமாளிச்சிங்கங்கிறத இந்த லெசன்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எங்களோட ஷேரும் பண்ணலாம். இந்த லைஃப் லெசனில் நமக்கு முக்கியமாக நம்ம கற்றுக்கிறது வந்து நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்துண்டு அந்த பாதையில் நம்ம நடந்து போகிறது. ஏன்னா 2 people can never have the same path. ஏன்னா அவங்க சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க நேச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற முன் அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இவங்க இந்த பாதையை எடுத்தாங்க, அதனால் நம்மளும் அந்த பாதையே எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட அந்த அனுபவத்துலேருந்து எனக்கு இந்த பாதை தான் சரி, நான் இந்த பாதையை தான் எடுத்துகிட்டு போகணும், இதுதான் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது, இதுதான் எனக்கு வெற்றியும் கொடுக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்து அதை வந்து அந்த அந்த வாழ்க்கையோட அனுபவத்துலேருந்து நம்ம அதை ட்ரா பண்ணுறச்ச நமக்கு அது நிறைய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். அது வந்து நமக்கு ஒரு கரேஜ் வந்து நமக்கு கொடுக்கும், துணிச்சலை வந்து நமக்கு அது கொடுக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட நான் இப்படி ஏன் பண்ணுறேன் தெரியுமா, நான் இதனால தான் பண்ணுறேன் தெரியுமா, இது இப்படி பண்ணால் தான் இப்படி நடக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம யாருக்கிட்டேயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது என் பாதை, இந்த பாதையில் தான் நான் நடக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன், அதனால் இந்த பாதையில் நான் நடக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த பாதையை சூஸ் பண்ணணும். இதுதான் வாழ்க்கை நமக்கு சொல்லுது. இன்டைரக்டாக நீ யாரை மாதிரியும் கிடையாது, நீ டிஃப்ரெண்ட், நீ யுனீக், அதனால் நீ யுனீக்காக இருக்கிற, நீ யுனீக்காக ஒரு பாதையை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த 2வது வந்து எனக்கு தெரிஞ்ச வரலையும் எப்போவுமே வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து சேராது. எப்போவுமே நல்லது வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து தான் அது பிறக்கும். எப்படின்னா இப்போ ஒரு தண்ணியில் வந்து தாமரைப்பூ மலருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாருங்கள், அது சேத்துலேயும் செகதியிலையும் தான் அது மலரும். ஏன்னா அதுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து தான் இருக்கிற அந்த மண்ணுக்கு அது உண்மையாக இருக்கிறது, அதாவது அந்த தான் இருக்கிற அந்த சேத்துல தன்னோடதாக இட் வில் டேக் it as its own, it owns the muddy water. அதோடு நிற்காமல் அந்த மடி வாட்டரை கிளியர் பண்ணுறதுக்கான வேலையிலையும் இந்த தாமரை செடியும் மலரும் ஈடுபடும். 2வது வந்து இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்கு மேலே தான் வந்து நிற்கும். அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஒரு சேத்துக்குள்ளே தண்ணியே புதைச்சிக்காமல் அது நிமிர்ந்து தைரியமாக அது வந்து தண்ணியே வெளிப்படுத்தும். அந்த மாதிரி நம்ம வந்து இருக்க கற்றுக்கணும். அப்படி நம்ம கற்றுக்கரிச்ச அந்த கஷ்டத்துலேயும் அந்த போராட்டத்துலேயும் நமக்கு எப்போவுமே நல்லது தான் நமக்கு நடக்கும். இந்த நல்லது நடக்கிறச்ச அது கூடவே
ஒரு நல்ல ஒரு மெமரிஸும் நமக்கு இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த கஷ்டத்துலேருந்து கிடைச்ச ஒரு ஒரு வெற்றி இது அப்படிங்கிறச்ச நமக்கு வந்து அந்த கஷ்டம் மறந்து போய் அந்த சுகமான ஒரு மெமரிஸ் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து எப்போவும் வந்து இருக்கும். அது நமக்கு கற்றுக்கிற ஒரு பாடம். 3வது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கற்றுண்டே ஒரு பாடத்தை வந்து நம்ம வந்து அதை சரிபட நம்ம கற்றுக்கிற வரையும் வாழ்க்கை நமக்கு திரும்ப திரும்ப அந்த சோதனைகளையும் திரும்ப திரும்ப நமக்கு அந்த வேதனைகளையும் கொடுக்கும். அதனால் we should never stop trying, we should keep on trying. அப்படின்னா நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, அதனால தான் நமக்கு திரும்ப திரும்ப இந்த கஷ்டம் வருது அப்படின்னு அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு we should keep trying. சில பாடங்களை வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரகிளில் தான் நம்ம கற்றுப்போம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் எப்போ பார்த்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இதை கற்றுக்கணுமா அப்படின்னா, எல்லா பாடங்களும் அப்படி கிடையாது. சில பாடங்கள் வந்து வெற்றியை நோக்கி நம்மளை தள்ளுறதுக்காக அது நடக்கும். சில பாடங்கள் நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கோசரம் நடக்கும். சில பாடங்கள் நம்ம புரிதலுக்கோசரம் நடக்கும். சில பாடங்கள் வந்து நமக்கு அது ஒரு அனுபவமாக நம்ம கூட வரணுங்கிறதுனால நடக்கும். இப்படி வாழ்க்கை பாடம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நமக்கு வரும். அதனால் நம்ம வந்து எந்த பாடம் நமக்கு தரப்பட்டிருக்கோ அந்த பாடத்தை நம்ம வந்து முழு முயற்சியோடு நம்ம அதை செய்யறச்ச நமக்கு அதோட பலன் வந்து நம்ம வந்து சேரும். அதனால் நம்ம வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு விடாமல் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து, எப்போவுமே நம்ம விழுந்துட்டோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம அப்படியே சோர்ந்து போய் நம்ம உட்காரக்கூடாது. we should start all over again. அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுறச்ச நமக்கு மனசில் வந்து நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஒரு ஆயுதத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன மாதிரி ஒரு ஆயுதம்? அனுபவம். ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச ஒரு அனுபவத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுத்த அந்த நிகழ்வு நமக்கு ஞாபகம் வரும். அந்த நிகழ்வு வரைச்ச நம்ம செய்ய போகிற காரியத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் we will start moving forward. கடைசியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம கோல் செட் பண்ணலாம், ஆனால் நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். லைஃப் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்டண்டாக இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது நம்மளை உடைக்கும். அதனால் நம்ம வந்து எப்பவும் ஃப்ளெக்சிபிளாக லைஃப் என்னென்ன மாதிரி டேர்ன்ஸ் கொடுக்குதோ அந்தந்த டேர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளையே செதுக்கிண்டு நம்மளையே உருவாக்கிண்டு வரைச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.